ட்ரம்பை இலக்கு வைத்த துப்பாக்கிதாரி பேரதிர்ச்சியில் நெதன்யாகு. ஈரானுடன் உடன்பாட்டுக்கு அமெரிக்கா தயார், ட்ரம்புக்கு கிடைத்த முக்கிய அறிக்கை. ஈரான் வெளிவிவகார அமைச்சர் மீண்டும் பாகிஸ்தான் வருகை. மூடிய கதவுகளுக்கு பின்னால் பேச்சு, இன்று முடிவாகும் அமெரிக்க ஈரானின் எதிர்கால நகர்வுகள். ஈரானுடன் வர்த்தக தொடர்பில்லை, அமெரிக்க தடைகளுக்கு சீனா பதில். தாக்குதல் அச்சம், அறிக்கைகள் மூலம் உத்தரவிடும் முஜ்தபா கமேனி. ஈரான் போரால் காலியான அமெரிக்க ஆயுத கிடங்குகள், பென்டகன் வெளியிட்டுள்ள அதிரடி தரவுகள். ஹோர்முஸ் நீரிணை இனி பழைய நிலைக்கு திரும்பப் போவதில்லை, ஈரானிய நாடாளுமன்ற உறுப்பினர் அதிரடி. நடுக்கடலில் தீவிரமடையும் பதற்றம், ஈரானிய நிழல் கப்பற்படையை வழிமுறைத்த அமெரிக்க உலங்கு வானூர்திகள். வாஷிங்டனில் நடைபெற்ற விருந்து நிகழ்வின் போது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட கொலை முயற்சி தாக்குதல் குறித்து தான் மிகுந்த அதிர்ச்சி அடைந்துள்ளதாக ஆஸ்திரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி டிரம்ப் மற்றும் அவரது மனைவி இருவரும் பாதுகாப்பாகவும் நலமுடனும் இருப்பதை அறிந்து தான் நிம்மதியடைவதாகவும் இச்சம்பவத்தில் காயமடைந்த காவல்துறை அதிகாரி விரைந்து குணமடைய பிரார்த்திப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் துரிதமாகவும் தீர்க்கமாகவும் செயல்பட்டு அச்சுறுத்தலை முறியடித்த அமெரிக்க ரகசிய சேவை அதிகாரிகளுக்கு அவர் தனது பாராட்டு தெரிவித்துள்ளார். இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தின் போது ஜனாதிபதி டிரம்ப் தான் நேரடியாக இலக்கு வைக்கப்பட்டாரா என்பது குறித்து அமெரிக்க அதிகாரிகள் இன்னும் அதிகாரப்பூர்வ எதனையும் உறுதிப்படுத்தவில்லை. இருப்பினும் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் டிரம்ப் நிர்வாகத்தின் உயர் அதிகாரிகளை சுட திட்டமிட்டிருந்ததாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இச்சம்பவம் குறித்து அமெரிக்க பாதுகாப்பு தரப்பினர் தொடர்ந்தும் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். ஈரானில் ஜார் ஆட்சி நடத்தினாலும் அவர்களுடன் ஒரு உடன்பாடு செய்து கொள்ள தயாராக இருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி கூறியுள்ளார். தற்போது ஈரானியர்கள் ஒருவருக்கொருவர் சண்டையிடுகின்றார்கள், அவர்களுக்குள் கடுமையான உட்கட்சி பூசல் நிலவுகிறது எனவும் கூறியுள்ளார். இது தொடர்பில் மேலும் கருத்து வெளியிட்டவர், பல சந்தர்ப்பங்களில் ஈரானியர்கள் தலைமை பதவிக்காக போராடுகிறார்கள் போலும். நாம் 2 அடுக்கு தலைவர்களை வெளியேற்றிவிட்டதால் அவர்கள் தலைவராவதற்கு போராடவில்லை என்றே நான் நினைக்கின்றேன். அவர்கள் விரும்பும் போது என்னை அழைக்கலாம். எல்லா சாதகங்களும் எங்கள் கையில் தான் உள்ளன. நாங்கள் எல்லாவற்றையும் வென்றுவிட்டோம். அவர்கள் எங்களுக்கு இன்னும் சிறப்பாக இருந்திருக்க வேண்டிய ஒரு அறிக்கையை கொடுத்தார்கள். மேலும் சுவாரஸ்யமாக, நான் அதை பாகிஸ்தானுக்கான தூதர் பயணத்தை ரத்து செய்த உடனேயே 10 நிமிடங்களுக்குள் எங்களுக்கு மிகவும் சிறந்த ஒரு புதிய அறிக்கை கிடைத்தது. அவர்களிடம் அணுவாயுதம் இருக்காது என்பது பற்றி நாங்கள் பேசினோம். மிகவும் எளிமையாக அவர்கள் நிறைய வாக்குறுதிகளை அளித்தார்கள், ஆனால் அது போதுமானதாக இல்லை என கூறியுள்ளார். ஈரான் மீதான போரை நிரந்தரமாக முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ராஜதந்திர முயற்சிகளின் ஒரு பகுதியாக ஈரானிய வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அராக்சி ஓமானுக்கான தனது பயணத்தை முடித்துக் கொண்டு மீண்டும் பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்திற்கு வந்துள்ளார். முன்னதாக சனிக்கிழமையன்று இஸ்லாமாபாத்தில் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் உள்ளிட்ட உயர்மட்ட அதிகாரிகளை சந்தித்த அராக்சி ஈரானுக்கு எதிரான போரை நிரந்தரமாக முடிவுக்கு கொண்டுவரக்கூடிய ஒரு செயல்படக்கூடிய திட்டத்தை அவர்களிடம் பகிர்ந்து கொண்டதாக தெரிவித்தார். ஈரான் அமைச்சரின் வருகையை தொடர்ந்து பாகிஸ்தானுக்கு செல்லவிருந்த அமெரிக்க தூதுவர்களின் பயணத்தை ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் திடீரென ரத்து செய்துள்ளார். இதுகுறித்து கருத்து தெரிவித்த அராக்சி, ராஜதந்திர ரீதியாக செயல்படுவதில் அமெரிக்கா உண்மையிலேயே ஆர்வமாக உள்ளதா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்று தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையே நேரடி பேச்சுவார்த்தைக்கான வாய்ப்புகள் மங்கலாக தெரிந்தாலும் பாகிஸ்தானின் மத்தியஸ்தம் மூலம் போரை நிறுத்த எடுக்கப்படும் முயற்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கலந்து கொண்ட உயர்மட்ட நிகழ்வை முன்னிட்டு இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவம் அமெரிக்காவில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தில் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு மற்றும் சட்ட அமலாக்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் வாஷிங்டனில் உள்ள ஒரு முக்கிய ஹோட்டலில் நடைபெற்ற நிகழ்வின் போது வெளிப்புற பாதுகாப்பு சோதனை மையத்தில் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. ஆரம்ப தகவலின்படி சந்தேக நபர் பல்வேறு ஆயுதங்களுடன் பாதுகாப்பு வட்டத்தை உடைத்து உள்ளே செல்ல முயன்றுள்ளார். சந்தேக நபர் பாதுகாப்பு சோதனை மையத்தை கடக்க
முயன்ற போது அங்கு பணியில் இருந்த யுனைடெட் ஸ்டேட் சீக்ரெட் சர்வீஸ் அதிகாரிகள் உடனடியாக தலையீடு செய்து அவரை தடுத்து நிறுத்தினர். இதன்போது துப்பாக்கிச்சூடு இடம்பெற்றதாகவும் ஒரு பாதுகாப்பு அதிகாரி காயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. எனினும் அவர் அணிந்திருந்த பாதுகாப்பு கவசம் காரணமாக உயிர் ஆபத்து தவிர்க்கப்பட்டது. தற்போது அவர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த தாக்குதல் முயற்சியின் பின்னணி மற்றும் நோக்கம் குறித்து இதுவரை உறுதியான தகவல் வெளியாகவில்லை. இருப்பினும் ஆரம்ப விசாரணைகளின் அடிப்படையில் இந்த சம்பவம் ஒரே நபரால் திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்டிருக்கலாம் என அதிகாரிகள் சந்தேகிக்கின்றனர். சந்தேக நபரின் பின்னணி தொடர்புகள் மற்றும் சாத்தியமான உந்துதல்கள் குறித்து விரிவான விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இந்த சம்பவம் தனித்துவமானது அல்ல என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மீது கடந்த காலத்திலும் பல தாக்குதல் முயற்சிகள் இடம்பெற்றுள்ளன. 2024 ஜூலை மாதத்தில் பட்லர் நகரில் நடைபெற்ற தேர்தல் பேரணியின் போது ஆயுதம் ஏந்திய நபர் ஒருவர் ட்ரம்பை நோக்கி பலமுறை துப்பாக்கிச்சூடு நடத்தினார். அந்த தாக்குதலில் ஒரு குண்டு அவரது காதை உரசியதாக அவர் பின்னர் தெரிவித்தார். தோமஸ் மத்தியூ குரூக்ஸ் என அடையாளம் காணப்பட்ட தாக்குதலாளர் பேரணி மேடைக்கு அருகில் உள்ள கட்டடத்தின் கூரையிலிருந்து சுட்டதாக விசாரணையில் தெரியவந்தது. பின்னர் அவர் யுனைடெட் ஸ்டேட்ஸ் சீக்ரெட் சர்வீஸ் அதிகாரிகளால் சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்த சம்பவத்திற்கு பிறகு காயமடைந்த நிலையிலும் ட்ரம்ப் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டார். அந்த காட்சிகள் உலகளவில் பரவலாக பேசப்பட்டன. இதற்கு 2 மாதங்களுக்கு பிறகு புளோரிடா மாநிலத்தில் உள்ள ட்ரம்பின் ஹோல் மைதானத்தில் மேலும் ஒரு தாக்குதல் முயற்சி கண்டறியப்பட்டது. பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் வேலைக்குள் இருந்து வெளியே நீட்டியிருந்த துப்பாக்கி குழலை கவனித்ததால் இந்த முயற்சி முறியடிக்கப்பட்டது. அப்போது ட்ரம்ப் கோல் விளையாடிக் கொண்டிருந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதிகாரிகள் தலையீடு செய்த போது புதர்களுக்குள் பதுங்கியிருந்த ரியான் ரவுத் தப்பிச் சென்றாலும் பின்னரும் நெடுஞ்சாலையில் கைது செய்யப்பட்டார். இந்த சம்பவத்தில் முக்கிய ஜனாதிபதி வேட்பாளரை கொலை செய்ய முயன்றது உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுகளில் அவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. தொடர்ச்சியாக நடைபெறும் இத்தகைய தாக்குதல் முயற்சிகள் அமெரிக்காவில் உயர்நிலை தலைவர்களின் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து புதிய கேள்விகளை எழுப்பியுள்ளது. குறிப்பாக பொதுமக்கள் கலந்து கொள்கின்ற நிகழ்வுகளிலும் பாதுகாப்பை மேலும் பலப்படுத்த வேண்டிய அவசியம் வலியுறுத்தப்படுகிறது. அதிகாரிகள் தற்போது இந்த சம்பவம் தொடர்பான அனைத்து கோணங்களிலும் விசாரணை நடத்தி வருவதுடன் எதிர்காலத்தில் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் தடுக்க கூடுதல் நடவடிக்கைகள் எடுக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. உலக வல்லரசான அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்பின் மீதான இந்த தாக்குதல் முயற்சிகளுக்கு பல உலக தலைவர்களும் கண்டனம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்கா மற்றும் ஈரான் நாடுகளுக்கு இடையிலான தூதுவராக பாகிஸ்தான் செயல்பட்டு வரும் நிலையில் இவ்விரு நாடுகளுக்கும் இடையிலான 2ஆம் கட்ட மறைமுக பேச்சுவார்த்தைகள் இன்று பாகிஸ்தானில் நடைபெறவுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி ஏற்கனவே பாகிஸ்தான் பிரதமர், ராணுவ தளபதி அசீம் முனீர் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆகியோருடன் முதற்கட்ட ஆலோசனைகளை நடத்தியுள்ள நிலையில் தற்போது மீண்டும் அவர் பாகிஸ்தான் வரவுள்ளதாக தெரிய வருகின்றது. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான நேரடி ராஜதந்திர உறவுகள் இல்லாத சூழலில் பாகிஸ்தான் ஒரு முக்கிய மத்தியஸ்தராக செயல்பட்டு வருகின்றது. இரு தரப்பிலிருந்தும் பரிமாறப்படும் செய்திகள் பாகிஸ்தான் மூலமாக கொண்டு செல்லப்படுகின்றன. ஈரானிய தரப்பில் முன்வைக்கப்பட்டுள்ள திட்டங்கள் மற்றும் முன்மொழிவுகள் குறித்து பாகிஸ்தான் வெளிப்படையாக எதனையும் தெரிவிக்கவில்லை என்றாலும் இந்த பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் அதீத ரகசிய தன்மையுடன் மூடிய கதவுகளுக்கு பின்னால் நடைபெற்று வருகின்றதாக கூறப்படுகிறது. மஸ்கட்டில் இருந்து திரும்ப உள்ள அமைச்சர் அராக்சி மற்றும் அவரது குழுவினர் ஈரானிய அரசாங்கத்தின் புதிய அறிவுறுத்தல்களுடன் மீண்டும் பாகிஸ்தான் அதிகாரிகளை சந்திப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பேச்சுவார்த்தையின் முடிவுகளை அமெரிக்க ஈரான் உறவுகளின் அடுத்த கட்ட நகர்வையும் பிராந்தியத்தின் அமைதியையும் தீர்மானிக்க முக்கிய காரணியாக அமையும் என அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். ஈரானிடமிருந்து கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்ததாக கூறி அமெரிக்கா தனது துணை நிறுவனம் ஒன்றின் மீது பொருளாதார தடைகளை விதித்துள்ள நிலையில் ஈரானுடன் தாம் எவ்வித வர்த்தக தொடர்பையும் கொண்டிருக்கவில்லை என்று சீனாவின் மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனமான ஹெங்லி பெட்ரோ கெமிக்கல் திட்டவட்டமாக மறுத்துள்ளது. இதுகுறித்து பங்குச்சந்தை தாக்கல் ஒன்றில் விளக்கம் அளித்துள்ள அந்த நிறுவனம் தங்களுக்கு கச்சா எண்ணெய் வழங்கும் அனைத்து விநியோகஸ்தர்களிடமும் அமெரிக்க தடைகளுக்கு உட்பட்ட நாடுகளிலிருந்து எண்ணெய் வழங்கப்படவில்லை என்பதை உறுதிப்படுத்தியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. மேலும் அமெரிக்காவின் இந்த தடைகளுக்கு எவ்வித சட்டப்பூர்வமான அல்லது உண்மைத்தன்மையினை ஆதாரங்களுடன் இல்லை என்று ஹெங்லி நிறுவனம் சுட்டிக்காட்டியுள்ளது. எவ்வாறாயினும் தற்போது விதிக்கப்பட்டுள்ள இந்த தடைகளால் தங்களது செயல்பாடுகள் பாதிக்கப்படாது என்றும் அடுத்த 3 மாதங்களுக்கு தேவையான கச்சா எண்ணெய் கையிருப்பு நிறுவனத்திடம் உள்ளதாகவும் ஹெங்லி நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை தங்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள இந்த கட்டுப்பாடுகளை நீக்குவதற்கு தேவையான அனைத்து முயற்சிகளையும் முன்னெடுக்கப் போவதாக தெரிவித்துள்ள இந்த நிறுவனம் தங்களது கச்சா எண்ணெய் கொள்முதல் நடவடிக்கைகள் வழக்கம் போலவே எவ்வித தடையின்றி நடைபெற்று வருவதாகவும் கூறியுள்ளது.
அமெரிக்க தாக்குதல் நடத்தி வரும் என்ற அச்சத்தில் அயதுல்லா முஜ்தபா ஹமேனி ரகசிய இடத்தில் இருந்தபடி அறிக்கையின் மூலம் உத்தரவுகளை பிறப்பிப்பதாக நியூயார்க் டைம்ஸ் தெரிவித்துள்ளது. முன்னதாக கடந்த பிப்ரவரி 28 அன்று அயதுல்லா அலி ஹமேனியை கொள்வதற்காக அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் மகன் அயதுல்லா முஜ்தபாவும் பலத்த காயமடைந்ததாகவும் அவர் ஒரு காலை இழந்துவிட்டதாகவும் தகவல் வெளியாகி வந்தன. ஆனால் அது தொடர்பாக ஈரான் உறுதியான தகவலை ஏதும் வெளியிடவில்லை. இந்த நிலையில் ஈரானின் புதிய ஆட்சியாளர் முஜ்தபா கமேனி ரகசிய இடத்தில் இருந்து கொண்டு அறிக்கையின் மூலமே உத்தரவுகளை வெளியிடுவதாக நியூயார்க் டைம்ஸ் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்ட செய்தியில் தனது முதல் உரையில் பலவீனமானவராக தோன்றிவிடக் கூடாது என்பதற்காக முஜ்தபா மிகவும் கவனமாக இருக்கின்றார். ஆட்சியாளரை சுற்றியுள்ள பாதுகாப்பு நெறிமுறைகள் முன்னெப்போதும் இல்லாத அளவை எட்டியுள்ள முஜ்தபா கமேனியின் இருப்பிடத்தை அறிந்து இஸ்ரேலும் அமெரிக்காவும் தாக்குதல் நடத்தும் என்பதற்காக ஈரான் புரட்சிகர காவல் படையின் மூத்த தளபதிகள் மற்றும் உயர்மட்ட அரசு அதிகாரிகள் அவரை சந்திப்பதை தவிர்க்கின்றனர். இதன் காரணமாக நம்ப தகுந்த நபர்கள் மூலம் கைகளால் எழுதப்பட்ட கடிதங்களை பரிமாறப்பட்டு வருகின்றது என இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. ஈரான் மீதான 38 நாட்கள் போருக்கு பிறகு அமெரிக்காவின் அதிநவீன ஏவுகணைகளின் கையிருப்பு அபாயகரமான அளவிற்கு குறைந்துள்ளதாக அமெரிக்க ராணுவம் உத்தியபூர்வமாக அறிவித்துள்ளது. கடந்த மார்ச் மாதம் 28ஆம் தேதி ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் படைகள் தாக்குதலை தொடங்கின. சுமார் 38 நாட்கள் நீடித்த இந்த போர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்த 2 வார கால தற்காலிக போர் நிறுத்த ஒப்பந்தத்துடன் தற்போது ஓய்ந்துள்ளது. ஈரானில் உள்ள 13,000க்கும் மேற்பட்ட இலக்குகளை தாக்கியதாக குறிப்பிட்டுள்ள அமெரிக்க ராணுவம் பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்களின் விவரங்களை வெளியிட்டுள்ளது. ஈரானின் குறைந்த விலையிலான ட்ரோன் தாக்குதல்களை சமாளிக்க அமெரிக்கா மிக அதிக விலையுள்ள பேட்ரியாட் ஏவுகணைகளை பயன்படுத்தியதால் பெரும் நிதி இழப்பு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக ஆசியா, மேற்கிழக்கு ஆசியா மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் உள்ள அமெரிக்க ராணுவ முகாம்களில் ஆயுத கையிருப்பு சரிந்துள்ளது. கையிருப்பில் குறைந்த ஆயுதங்களை மீண்டும் கொள்முதல் செய்ய கூடுதல் நிதி ஒதுக்குமாறு அமெரிக்க நாடாளுமன்றத்தில் பென்டகன் கோரிக்கை விடுத்துள்ளது. இருப்பினும் இந்த ஆயுதங்களை மீண்டும் உற்பத்தி செய்து கிடங்குகளை நிரப்ப நீண்ட காலம் எடுக்கும் என பாதுகாப்பு நிபுணர்கள் கருதுகின்றனர். உலக வர்த்தகத்தின் முக்கிய நீர்முனையான ஹோர்முஸ் நீரிணை இனி ஒருபோதும் போருக்கு முந்தைய நிலைக்கு திரும்பப் போவதில்லை என்று ஈரானிய நாடாளுமன்றத்தின் 2ஆம் துணை சபாநாயகர் அலி நெக்சாத் தெரிவித்துள்ளார். ஈரானிய துறைமுகங்கள் மீதான அமெரிக்காவின் கடல்வழி முற்றுகை மற்றும் நீரிணையில் ஈரானின் கடுமையான கட்டுப்பாடுகள் நிலவி வரும் சூழலில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஹோர்முஸ் நீரிணை மீண்டும் அதன் பழைய நிலைக்கு கொண்டுவரும் எண்ணம் எங்களிடம் இல்லை. இது இஸ்லாமிய புரட்சியின் உச்ச தலைவரின் நேரடி உத்தரவு என்று அலி நெக்சாத் மெஹர் செய்தி நிறுவனத்திடம் குறிப்பிட்டுள்ளார். கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தரப்பிலிருந்து போர் தொடங்கியதில் இருந்தே ஈரான் இந்த நீரிணையை தனது முழு கட்டுப்பாட்டில் வைத்துள்ளது. இதற்கு பதிலடியாக ஏப்ரல் 13 முதல் அமெரிக்க ஈரானிய துறைமுகங்கள் முற்றுகையிட்டுள்ளது. இதனால் குறிப்பாக ஆசிய நாடுகளுக்கான உலகளாவிய எரிசக்தி விநியோகம் பெரும் பாதிப்புக்குள்ளாகியுள்ளது. பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் 2 வாரங்களுக்கு முன்பு நடைபெற்ற அமெரிக்கா ஈரான் இடையிலான பேச்சுவார்த்தையில் எவ்வித உடன்பாடும் எட்டப்படவில்லை. ஏப்ரல் 8இல் பாகிஸ்தான் மேற்கொண்ட முயற்சியால் தற்காலிக போர் நிறுத்தம் அமல்படுத்தப்பட்டிருந்தாலும் போர் மீண்டும் தொடருமா அல்லது அமைதி நிலவுமா என்பதில் எழுப்பறி நீடிக்கின்றது. அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கான முயற்சிகள் ஒருபுறம் நடந்தாலும் ஈரானின் இந்த பிடிவாதமான நிலைப்பாடு சர்வதேச மசகு எண்ணெய் சந்தையில் மேலும் பதற்றத்தை அதிகரித்துள்ளது. ஈரானிய நிலக்கப்பற்படையை அரபிக்கடலில் வைத்த அமெரிக்க கடற்படை சனிக்கிழமையன்று வழிமறைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அமெரிக்க மத்திய கட்டளைப்படம் இதனை அறிவித்துள்ளது. ஈரானின் எரிசக்தி மற்றும் எண்ணெய் பொருட்களை சர்வதேச சந்தைகளுக்கு கடத்துவதாக குற்றம் சுமத்தப்பட்டு அமெரிக்காவினால் தடை செய்யப்பட்ட கப்பலை இவ்வாறு வழிமறைக்கப்பட்டுள்ளது. 7 என்ற கப்பல் அமெரிக்க பாதுகாப்புடன் ஈரானுக்கு திரும்புமாறு உத்தரவிட்டதாக அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு கூறியுள்ளது. USS பெங்னி எனும் அமெரிக்க ஏவுகணை அழிப்பு கப்பலில் இருந்து புறப்பட்ட உலங்கு வானூர்தியின் மூலம் இந்த இடைமறிப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அமெரிக்க கடற்படையின் உத்தரவுக்கு இணங்க கப்பல் தற்போது ஈரானை நோக்கி திருப்பிவிடப்பட்டுள்ளதாகவும் குறித்த கப்பல் தற்போது உத்தரவுக்கு கீழ்ப்படிந்து வருவதாக சென்கோம் தெரிவித்துள்ளது. ஈரானிய துறைமுகங்களுக்குள் நுழையும் அல்லது வெளியேறும் கப்பல்களுக்கு எதிரான அமெரிக்க தடைகளை அமெரிக்க படைகள் தொடர்ந்து நடைமுறைப்படுத்தி முற்றுகையை முழுமையாக செயல்படுத்தி வருகின்றன என்று சென்கோம் அறிக்கையில் கூறியுள்ளது. ஈரானிய துறைமுகங்கள் மீதான அமெரிக்க முற்றுகை தொடங்கியதிலிருந்து இது 37வது இடைமறிப்பு என்று அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு தெரிவித்துள்ளது.